ஸ்மால் பண்ணுறோம். இது மசாலா பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து கேப்சிகம் 3 கேப்சிகம்மு, க்ரீன், எல்லோ, ரெட்டு, கார்னு ஸ்வீட் கார்ன் வருது இல்லைங்களா, ஸ்வீட் கார்ன் சாப் பண்ணிவிட்டு சீஸ் போட்டிருக்கோம். இதில் பீஸா சீஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த சீஸ் போட்டிருக்கோம். சால்ட்டு, லைட்டாக பெப்பரு, அவ்வளோதான் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு கேபேஜ் முட்டைக்கோஸ் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கணும். என்ன இது பண்ணுற பாருங்கள். வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுற பாருங்க. இது வந்து 1 டன் ஷீட்டு கிடைக்கிது வெளியில். இது ரோல் ப்ரே பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு ஆயிலில் ப்ரே பண்ணி எடுக்கணும். ஆயிலில் ப்ரே பண்ணி எடுத்தா பசங்களுக்கு கொடுத்தா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். நமஸ்தே, ஷெஃப் குமார் பேசுகிறேன். இது வந்து ஸ்ப்ரிங் ரோலு ஸ்மாலாக பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்ன இன்க்ளூடிங் வந்து சொல்லியிருக்கிறேன் நான். அது வந்து 1 கிலோவுக்கு பண்ணியிருக்கிறோம். அந்த இன்க்ளூடிங் நான் போட்டிருக்கேன். இது வந்து கெச்சாப்பு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் பண்ணி கொடுக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. மசாலா வந்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இவர் சைனீஸ் ஷெஃப்பு டேஸ்ட் பண்ண போகிறாரு பாருங்கள். செப்பு எப்படி இருக்குது? சூப்பர், நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ பண்றோம். எப்படி இருக்குது உங்களுக்கு பண்றது? ஆமா, சூப்பர். हिंदी சொல்லுவாரு பாருங்க கொஞ்சம். अभी बोलो। बोलो सर, आपको कैसा लग रहा है? आज कैसा महसूस हो रहा है वीडियो बनाने में? अरे नमस्ते। हमको तो बोलेंगे तो आज फर्स्ट टाइम शेफ का साथ में वीडियो बनाए हैं। कभी भी हम वीडियो बनाता है, मेरा शेफ संध्या रहता है, उसमें थोड़ा तब देखने में भी अच्छा लगता है सब चीज़ें। लेकिन आज संध्या शेफ नहीं है, आज मेरा कुमार शेफ का साथ में वीडियो बनाए हैं, उसके लिए धन्यवाद, नमस्ते। அவர் ஹிந்தியில் என்ன சொன்னாருங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைனீஸ் இது பேக்கில் வந்து ஒரு ஷெஃப் இருந்தாங்க மேடம், அவங்கள கூட நிறைய ரியல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க இப்போ வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அது ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ எங்கன்னா கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. பாருங்கள், இது பாருங்க. போलो, ஆத்மத் போलो, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க.